மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்பியல் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு 5வது பாடத்தில் இருக்கிற சோனார் சம், அதாவது கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சம்மு. பொதுவாக இந்த சம் இந்த முறை பொது தேர்வில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற சம். ஸோ கொஸ்டினை பார்க்கலாம். எஸ்எஸ்எல்சி இயற்பியல் சம் கணக்கு 14. கொஸ்டினெல்லாம் ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ரொம்ப சின்னது தான். கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுரும். ஒரு கப்பலில் இருந்து கடலின் ஆழத்தை நோக்கி மீ ஒளி கதிர்கள் செலுத்தப்படுகிறது. அல்ட்ராசோனிக் சவுண்டுங்க. கடலின் ஆழத்தை அடைந்து எதிரொலித்து 1.6 வினாடிகளுக்கு பிறகு ஏற்றியே அடைகிறது எனில் கடலின் ஆழம் என்ன? கடல் நீரில் ஒளியின் திசைவேகம் 1400 மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம் முதல்ல. ஸோ டைம் 1.6 வினாடி. டைம் 1.6 வினாடி. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இங்கே ஒளி திசைவேகம் தண்ணிக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1400 மீட்டர் வினாடி பவர் -1. அப்படின்னா கடலுடைய ஆழம் டெப்த்து, அதாவது கடலுடைய ஆழம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலில் நம்ம பெரிய பெரிய கப்பல்கள் பார்க்குறோம். அந்த கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மட்டும்தான் பார்ப்பீங்க. மேலே எந்த உயரம் இருக்கோ அதே அளவு கீழே கடலுக்கடியே உயரம் இருக்கும். கீழே அதனுடைய பகுதி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கப்பல் போயிட்டுருக்கிறப்ப கப்பலுடைய கீழ்ப்பகுதி ஒரு வேளை கடலுடைய அடிமட்டத்தில் போய் முட்டிடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கடல் இந்த கப்பல் போகுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு அடிக்கடி இந்த கடலுடைய ஆழத்தை செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ட்ராசோனிக் சவுண்டு அதாவது மீ ஒளியில் கடலுடைய அந்த கப்பலுடைய கீழ்ப்பகுதியில் அனுப்புவாங்க. அது கீழே போய் பட்டுட்டு திரும்பி வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு போடுவோமே. சரிங்களா? இது கப்பல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கப்பல். இந்த கப்பல்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சவுண்டை இது தண்ணி கடல், இது தண்ணிக்கு கீழே இருக்கிற நிலப்பகுதின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சவுண்டு அனுப்புகிறாங்க. அது என்ன ஆகுது, கடலுக்குள்ளே போய் கீழே நிலப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே பட்டுட்டு திரும்பி வரும். ஸோ அதுக்கான டைம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 1.6 வினாடி. ஸோ கப்பலிருந்து கிளம்பி தண்ணிக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற நிலப்பகுதி அடைஞ்சு திரும்பி வர்றதுக்கான டைம் தான் 1.6 வினாடி. ஸோ அப்படி போகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி, அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு மீ ஒளியுடைய வெலாசிட்டி என்னென்னா 1400 மீட்டர் வினாடி பவர் -1. அதை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கப்பலுக்கும் இந்த கடலுடைய ஆழ்பகுதிக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இதில் டிஸ்டன்ஸ் டிங்கிறத நம்ம ஒரு டியாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இங்கிருந்து சவுண்டு போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அங்கிருந்து திரும்பி சவுண்டு வருது இல்லைங்களா எதிரொலிச்சு, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டி. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். போன சம்லேயே பார்த்தோம். ஆனால் போன சம்மில் டி மட்டும்தான் போட்டோம். ஆனால் இங்கே ஏன் 2D போடுறோம் அப்படின்னா, சவுண்டு புறப்பட்டு கடலுடைய ஆழ்பகுதி போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அங்கிருந்து திரும்பி மறுபடியும் வரதுக்கான டிஸ்டன்ஸ் டி. ஸோ அதனால டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், 2D / t. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபார்முலா மாற்றி எழுதுவோம். 2D / t = v. என்ன கண்டுபிடிக்கணும், டி. அதை மட்டும் வச்சுக்கோங்க. 2D = v. இந்த டி டிவிஷனில் இருக்குது, அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ அடுத்து நமக்கு டி தான் வேணும். டி = v × t / இந்த 2 இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது, அந்த பக்கம் போகிறப்ப வகுத்தில் போகும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? எப்படி பண்ணலாம், விக்கு பதிலாக 1400 பெருக்கல் டிக்கு பதிலாக 1.6 / 2க்கு 2. ஸோ இது ரெண்டையும் அடித்தோம்னா 1 2 2 7 2 14 0க்கு 0க்கு 0.
ஸோ 700 இன்ட்டு 1.6. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0 போடுங்க. 7 6 42, மிச்சம் 4, 7 1 7, 7 4 11. ஸோ நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 11 2 0 மீட்டர், அதாவது 1120 மீட்டர் அப்படிங்கிறதா டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் கப்பலுக்கும் அதனுடைய ஆழத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 1120 மீட்டர். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னால் இருக்கிற சம்மில் அந்த இடி மின்னல் ஏற்படக்கூடிய சம்மில் வந்து டிஸ்டன்ஸுக்கு வெறும் வெலாசிட்டி ஈக்குவல் டு d/tன்னு போட்டிருப்பீங்க. பட் கப்பல் சம்மந்தமான சம்மு கேட்டாங்கன்னா சவுண்டு வந்து கீழே போகிறதுக்கு ஒரு டி, அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு டி. ஸோ அந்த இடங்களில் வெலாசிட்டி ஈக்குவல் டு 2d/tன்னு போடணும். ஸோ இதை மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.